Konnichiwa. இந்த வீடியோல மினரா நிஹோங்கோ புக்ல இருந்து JLPD N5 லெவலோட கிராமர் லெசன் 10 பார்க்க போறோம். இந்த லெசனோட vocabulary வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. சேம் செட் ஆஃப் vocabularies தான் இந்த வீடியோல யூஸ் பண்ண போறோம். இந்த லெசன்ல டோட்டலா 5 கிராமர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராமர் பாயிண்ட்ல நம்ம இமாஸ் பத்தி பார்க்க போறோம். செகண்ட் கிராமர் பாயிண்ட்ல நம்ம அரிமாஸ் பத்தி பார்ப்போம். இப்போ இமாஸ் அரிமாஸ் இது ரெண்டுக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்காங்க இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதோட மீனிங். ஆனா இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இமாஸ் லிவிங் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், உயிரோட இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புளுக்கு யூஸ் பண்ணுவோம், அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அரிமாஸ் நான் லிவிங் திங்ஸ், உயிரோட இல்லாத பொருட்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் பேசிக்கான டிஃபரன்ஸ். சென்டென்ஸ்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அசகோ. அசகோ அப்படின்னா அங்க அப்படின்னு அர்த்தம். அசகோ நீ. நீ பார்ட்டிகல். நீ பார்ட்டிகலுக்கு நிறைய யூசேஜ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நீ பார்ட்டிகல் ஒரு லொகேஷன் பார்ட்டிகல். இந்த இடத்துல நீ பார்ட்டிகல் எதுக்காக வருது அப்படின்னா, ஒரு பொருளோ இல்ல ஒருத்தவங்களோ எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்வோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு பக்கத்துல வரும். ஸோ அதனாலதான் இதை லொகேஷன் பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இனிஷியலா பார்த்தா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் யூஸ் பண்ண இது நமக்கு ஃப்ளோல அப்படியே நமக்கு பழகிரும். ஓகேவா? ஸோ நீ பார்ட்டிகல் இமாஸ் அரிமாஸ் யூஸ் பண்ணிருக்க இடத்துல வரும். எக்ஸாக்டா எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஒருத்தவங்களோ இல்ல ஒரு பொருளோ எந்த இடத்துல இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையால சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு பக்கத்துல வரும். அவங்க மேல இருக்காங்க, கீழே இருக்காங்க, இந்த சைடு இருக்காங்க, அந்த பக்கமா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு பக்கத்துல வரும். அதனாலதான் இதை லொகேஷன் பார்ட்டிகல்னு நம்ம சொல்றோம். டு ஷோ where someone or something exist. ஓகேவா? ஸோ இந்த கிராமர் பாயிண்ட் படிக்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இமாஸ் அரிமாஸ் யூஸ் பண்ற இடத்துல நீ பார்ட்டிகல் வரும். நீ பார்ட்டிகல் ஒரு லொகேஷன் பார்ட்டிகல். ஒரு பொருளோ இல்ல ஒருத்தவங்களோ எந்த இடத்துல இருக்காங்கன்னு ஒரு வேர்ட்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு பக்கத்துல நீ பார்ட்டிகல் வரும். அவ்வளவுதான். அசகோனி யமதாசான்கா இமாஸ். யமதாசான். யமதாங்கிறது அவரோட பேரு. சான் நம்ம ரெஸ்பெக்ட்க்கு ஆட் பண்றது. யமதாசான் கா. நெக்ஸ்ட் இங்க இன்னொரு பார்ட்டிகல் வருது, கா பார்ட்டிகல். கா பார்ட்டிகல் பொதுவா எந்த இடத்துல வரும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல யாரை பத்தி பேசுறோமோ, ஒரு முக்கியமான விஷயமா நம்ம அந்த சென்டென்ஸ்ல யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ அந்த சப்ஜெக்டை பத்தி ஒரு முக்கியமான தகவலை நம்ம தரப்போறோம் நெக்ஸ்ட் அப்படின்னா அந்த இடத்துல கா பார்ட்டிகல் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன சொல்ல போறோம், யமதாசான் கா இமாஸ். யமதாசான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அந்த யமதாசனை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த நெக்ஸ்ட் சொல்ல போறோம். அதனால இந்த இடத்துல கா பார்ட்டிகல் வருது. யமதாசான் கா இமாஸ். இமாஸ் என்னது, இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல நம்ம ரெண்டு பார்ட்டிகல் பார்த்துருக்கோம், நீ பார்ட்டிகல் அண்ட் கா பார்ட்டிகல். நீ பார்ட்டிகல் இங்க லொகேஷன் பார்ட்டிகலா வருது. ஸோ யமதாசான் எந்த இடத்துல இருக்காரு, அசகோ அங்க இருக்காரு. ஸோ அது பக்கத்துல நீ பார்ட்டிகல் வருது. அவர் இருக்காருங்கிற விஷயத்த நெக்ஸ்ட் சொல்ல போறோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல இருக்க சப்ஜெக்டை பத்தின முக்கியமான விஷயத்த நெக்ஸ்ட் சொல்ல போறோம். ஓகேவா? அப்போ அந்த சப்ஜெக்ட் பக்கத்துல கா பார்ட்டிகல் வருது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரிமைனிங் சென்டென்ஸ்லாம் அதே மாதிரிதான். செகண்ட் சென்டென்ஸ் அசகோனி அங்க
ஒன்னானோ ஹிதோ. ஒன்னானோ ஹிதோனா யாரு? ஒரு பொண்ணு. ஒத்தக்கோனோ ஹிதோனா பையன். ஒன்னானோ ஹிதோகா இமாஸ். அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அசகோனி ஒன்னானோ ஹிதோகா இமாஸ். நெக்ஸ்ட் அசகோனி அங்க கொதமோ. கொதமோனா என்னது? குழந்தை. அசகோனி கொதமோகா இமாஸ். அங்க ஒரு குழந்தை இருக்கு, அங்க ஒரு குழந்தை இருக்காங்க. இதுக்குதான் நம்ம இங்க இமாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ். அசகோனி அங்க தாரேகா. தாரேன்னு என்னது? யார் அப்படின்னு அர்த்தம். இமாஸ்கா இருக்காங்களா? அங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்றதுதான் அங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்றதுதான் அசகோனி தாரேகா இமாஸ்கா. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராமர் பாயிண்ட்ல நம்ம இமாஸ் பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே செகண்ட் கிராமர் பாயிண்ட் ரொம்பவே ஈஸி. ஒன் பை ஒன் பார்க்கலாமா? அசகோனி. அசகோனின்னு என்னது? அங்க. தென்வா. தென்வானா என்னது? ஃபோன். அரிமாஸ். இது நான் லிவிங் திங்ஸ்க்கு வர வேர்டு இல்லையா? ஸோ இருக்கு. அங்க ஃபோன் இருக்கு. யாராவது உங்ககிட்ட ஃபோன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்க ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அசகோனி தென்வாக அரிமாஸ். செகண்ட் சென்டென்ஸ். அசகோனி அங்க வீரு. வீருகா அரிமாஸ் அப்படின்னா பில்டிங், ஒரு கட்டடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல? அதுதான் வீரு. அசகோனி வீருகா அரிமாஸ். அங்க ஒரு பில்டிங் இருக்கு. தேர்ட் சென்டென்ஸ். அசகோனி அங்க கோயன். கோயன் என்னது? பார்க். அரிமாஸ் இருக்கு. அங்க பார்க் இருக்கு. அசகோனி கோயன்கா அரிமாஸ். லாஸ்ட் சென்டென்ஸ். அசகோனி அங்க நானிகா. நானின்னு என்னது? என்ன அப்படின்னு அர்த்தம். அரிமாஸ்கா இருக்குதா? அங்க என்ன இருக்கு? அங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்றதா அசகோனி நானிகா அரிமாஸ்கா. தேர்ட் கிராமர் பாயிண்ட். சூப்பா. சூப்பானா சூப்பர் மார்க்கெட். சூப்பானோ. நோ ஒரு பார்ட்டிக்கல். மயே. மயே அப்படின்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நீ. நீயும் ஒரு பார்ட்டிக்கல். கிஸ்ஸெத்தென். கிஸ்ஸெத்தென் அப்படின்னா என்னன்னா காஃபி ஷாப். இந்த காஞ்சியோட மீனிங் கிஸ்ஸெத்தென். கிஸ்ஸெத்தென் கா அரிமாஸ். அரிமாஸ்னா இருக்கிறது. இந்த சென்டென்ஸ் சூப்பானோ மயேனி கிஸ்ஸெத்தென்கா அரிமாஸ். சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி காஃபி ஷாப் இருக்கு. இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதுல 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் நோ. செகண்ட் பார்ட்டிகல் நீ. தேர்ட் பார்ட்டிகல் கா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் பத்தி பார்க்கலாம். நோ பார்ட்டிகல். யூஸ்வலா நோ பார்ட்டிகல் எங்க வரும் அப்படின்னு பார்த்தா
பிலாங்கிங் இல்லைனா வந்து ரிலேஷன்ஷிப். இந்த இடத்துல தான் வந்து நோ பார்ட்டிக்கல் வரும். பிலாங்கிங் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம். என்னுடைய, அவனுடைய, கடையோடது, அந்த மாதிரி வர இடத்துல தான் வந்துட்டு நோ பார்ட்டிக்கல் வரும். இல்லைன்னா வந்து ரொம்ப சம்பந்தமான தொடர்புடைய விஷயத்த சொல்ற இடத்துல வந்து நோ பார்ட்டிக்கல் வரும். இந்த 2 இடத்துல தான் வந்து மேக்சிமம் நோ பார்ட்டிக்கல் வரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பானோ மயே, சூப்பாவுக்கு முன்னாடி. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம கேஷுவல் தமிழ்ல சொல்லும்போது இக்கு அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் வந்து இங்க நோ பார்ட்டிக்கல். சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி, அதுதான் வந்து நோ பார்ட்டிக்கல். நம்ம சூப்பர் மார்க்கெட்டுடைய விஷயத்தை பத்தி நம்ம சொல்ல போறோம். ரொம்ப தொடர்புடைய ஒரு விஷயத்தை பத்தி நெக்ஸ்ட் பேச போறோம் இல்லையா, அதனால இங்க நோ பார்ட்டிக்கல் வருது. சூப்பானோ மயே. செகண்ட் வந்து நீ பார்ட்டிக்கல். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிராமர் பாயிண்ட்ல பார்த்த மாதிரி நீ வந்து ஒரு லொகேஷன் பார்ட்டிக்கல். இங்கேயும் வந்து இது அரிமாஸ்க்கு கிட்ட வந்திருக்கு. நீ பார்ட்டிக்கல் பத்தி நம்ம என்ன பார்த்தோம்? அரிமாஸ் இமாஸ் கிட்ட வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறத பத்தி சொல்லும் போது, இல்ல யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் இல்லையா, அந்த வேர்டுக்கு பக்கத்துல நீ வரும்னு பார்த்தோம். இங்கே வந்து நம்ம காஃபி ஷாப்பை பத்தி பேசுறோம். காஃபி ஷாப் எங்க இருக்கு? சூப்பாவுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இங்க முன்னாடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து எக்ஸாக்ட் லொகேஷன். அதனால அது பக்கத்துல நீ பார்ட்டிக்கல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டிக்கல் வந்து கா. இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிராமர் பாயிண்ட்ல பார்த்த மாதிரி தான். ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இமாஸ் அரிமாஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நடுவுல கா பார்ட்டிக்கல் வரும். நெக்கோகா அரிமாஸ், யமதாசான்கா இமாஸ், அந்த மாதிரி. இதுதான் வந்து இந்த 3 பார்ட்டிகல்ஸ்க்கான மீனிங். ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி காஃபி ஷாப் இருக்குங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா மீதி 2 சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி. சூப்பானோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு, தொனாரி தொனாரின்னா என்னது? பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். தொனாரினி கிசெத்தன் காஃபி ஷாப், அரிமாஸ் கிசெத்தன்கா அரிமாஸ் காஃபி ஷாப் இருக்கிறது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல காஃபி ஷாப் இருக்கு. இதுதான் வந்து செகண்ட் சென்டென்ஸ். சூப்பானோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு நகானி, நகானி அப்படின்னா வந்துட்டு உள்ள. கிசெத்தன் காஃபி ஷாப் கா அரிமாஸ்கா இருக்கிறதா. சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளேயே காஃபி ஷாப் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதோட தேர்ட் கிராமர் பாயிண்ட் முடிஞ்சது. நீ பார்ட்டிகல் பத்தி மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் அடிஷ்னலா வந்துட்டு ஒரு பாயிண்ட் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம கேஷுவல் தமிழ்ல பேசும்போது இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் அப்படிங்கறத வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி ல அப்படின்னு முடிகிற வேர்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு நீ பார்ட்டிக்கல் வரக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்ல வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல வந்து என்ன பார்ட்டிக்கல் வரும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த சென்டென்ஸை அப்படியே தமிழ்ல யோசிச்சு பாருங்க. அப்போ
இந்த மாதிரி ல முடிகிற வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீ பார்ட்டிகல் வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வேர்டுக்குமே இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. பட் ஆனால் சில வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ல அப்படின்னு முடிகிற இடத்துல வந்து நீ பார்ட்டிகல் வரும். நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபோர்த் கிராமர் பாயிண்ட், மிராசான் அப்படின்னா மிஸ்டர் மில்லர். மிராசான் வா கைகி ஷிட்சனி இமாஸ். கைகி அப்படின்னா வந்துட்டு மீட்டிங், ஷிட்ஸு அப்படின்னா ரூம், மீட்டிங் ரூம், கான்ஃபரன்ஸ் ரூம், அதுதான் வந்துட்டு கைகி ஷிட்ஸு. கைகி ஷிட்ஸு நீ இமாஸ். இங்கே நீ வந்துட்டு லொகேஷன் பார்ட்டிகல். மிராசன் வந்து எங்கே இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற லொகேஷன் வந்து மீட்டிங் ரூம். ஸோ மீட்டிங் ரூம்க்கு பக்கத்தில் வந்துட்டு நீ பார்ட்டிகல் வருது. இமாஸ்னா வந்து இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். மிராசான் வா கைகி ஷிட்சனி இமாஸ். மிஸ்டர் மில்லர் மீட்டிங் ரூம்ல இருக்காங்க. நெக்ஸ்ட், மிராசான் வா மிஸ்டர் மில்லர் எரபேதா. எரபேதா அப்படின்னா லிஃப்ட். எரபேதானோ மயேனி, லிஃப்டுடைய, லிஃப்ட்டுக்கு அந்த உடைய இல்லைன்னா இக்கு, அதுதான் வந்துட்டு நோ பார்ட்டிகல். எரபேதானோ மயே. மயேனா என்னது? முன்னாடி. நீ இமாஸ். இந்த நீயும் வந்துட்டு லொகேஷன் பார்ட்டிகல். லிஃப்ட்டுக்கு முன்னாடி அப்படிங்கிறதா லொகேஷன். ஸோ இந்த லொகேஷனுக்கு பக்கத்தில் நீ பார்ட்டிகல் இருக்கு. மிஸ்டர் மில்லர் லிஃப்ட்டுக்கு முன்னாடி இருக்காங்க. இதுதான் வந்து செகண்ட் சென்டென்ஸோட மீனிங். தேர்டு சென்டென்ஸ், மிஸ்டர் மில்லர் இக்காய் நீ. இக்காய் அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஜப்பான்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா இந்தியாவுடைய கிரவுண்ட் ஃப்ளோர். ஜப்பான்ல நிக்காய் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஜப்பான்ல கிரவுண்ட் ஃப்ளோரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சொல்லுவாங்க. மிராசான் வா இக்காய் நீ இமாஸ். மிராசான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், மிராசான் வா மிஸ்டர் மில்லர் வந்து தோகோனி அப்படின்னா எங்க. இமாஸ்கா எங்க இருக்காங்க. மிஸ்டர் மில்லர் எங்க இருக்காங்க அப்படிங்கிறதா வந்துட்டு மிராசான் வா தோகோனி இமாஸ்கா. ஸோ இந்த ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்டிங் ரூம் ல அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு நீ பார்ட்டிகல். லிஃப்ட்டுக்கு முன்னால அப்படிங்கிறது தான் நீ பார்ட்டிகல். இக்காய் நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அப்படின்னு சொல்றது தான் நீ பார்ட்டிகல். ஸோ லேர்ன் வந்தா நீ பார்ட்டிகல் வரக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் கிராமர் பாயிண்ட், இந்த காஞ்சியோட யொமிகதா வந்து ஹொன், இதுக்கு வந்து யா. ஹொன்யா அப்படின்னா வந்துட்டு புக் ஸ்டோர். ஹொன்னா வந்துட்டு புக், யா வந்துட்டு ஸ்டோர், புக் ஸ்டோர். ஹொன்யாவா எக்கி. எக்கி அப்படின்னா வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன். எக்கினோ ரயில்வே ஸ்டேஷனோட ஷிகாக்கு. ஷிகாக்கு அப்படின்னா வந்துட்டு
அருகே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சிக்காக்கு. சிக்காக்கு நீ அரிமாஸ். இருக்கிறது. புக் ஸ்டோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகிலே இருக்கிறது. அதுதான் வந்து ஹொன்யாவா எகினோ ஷிகாக்கு நீ அரிமாஸ். நெக்ஸ்ட், ஹொன்யாவா கின்கோ. கின்கோனா வந்து பேங்க். கின்கோனோ பேங்குடைய தொனாரி. தொனாரினா வந்து என்னது, பக்கத்தில். அரிமாஸ் அப்படின்னா இருக்கிறது. புக் ஸ்டோர் பேங்குக்கு பக்கத்துல இருக்கு. ஹொன்யாவா ஹனாயா. ஹனானா என்னது, ஃப்ளவர். யானா ஷாப். ஃப்ளவர் ஷாப். தோ. தோ வந்துட்டு என்னது, அண்டு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ ஃப்ளவர் ஷாப் அண்ட் சூப்பா. சூப்பானா சூப்பர் மார்க்கெட். ஃப்ளவர் ஷாப் அண்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஓகேவா. ஐதா. ஐதா அப்படின்னா நடுவுல, இடையில அப்படின்னு அர்த்தம். நீ அரிமாஸ் இருக்கிறது. புக் ஸ்டோர், ஃப்ளவர் ஷாப் அண்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நடுவுல இருக்கு. ஹொன்யாவா புக் ஸ்டோர் தோகோனி எங்கே. அரிமாஸ்கா இருக்கிறது. புக் ஸ்டோர் எங்க இருக்கு, அதுதான் வந்து ஹொன்யாவா தோகோனி அரிமாஸ்கா. இந்த சென்டென்சஸ்லயும் நீ பார்ட்டிகல் வந்துட்டு லொகேஷனை சொல்ற வேர்டுக்கு பக்கத்துல வந்திருக்கு. ஷிகாக்கு, தொனாரி, ஐதா, தோகோ இந்த வேர்ட்ஸ்க்கு பக்கத்துல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல அருகிலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லே தான் வந்து நீ பார்ட்டிகல். பக்கத்துல அந்த லே தான் நீ பார்ட்டிகல். தேர்ட் ஒன்ல நடுவுல அந்த லே தான் நீ பார்ட்டிகல். ஷிகாக்கு, தொனாரி இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். தொனாரிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கிற விஷயத்த, இமீடியட் நெக்ஸ்டா இருக்கிற விஷயத்த தொனாரின்னு சொல்லுவோம். புக் ஸ்டோருக்கு பக்கத்துலயே அடுத்த பில்டிங்காவே வந்துட்டு பேங்க் இருக்கு அப்படின்னா அது வந்து தொனாரி. புக் ஸ்டோர் வந்து ஸ்டேஷனுக்கு அருகாமையில, அந்த ஏரியால, அந்த விசினிட்டியில இருக்கு அப்படின்னா ஷிகாக்கு வரும். இதோட 10th லெசனோட கிராமர் பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசன்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. அரிகத்தோ கோசைமாஷிதா.